இதை வச்சுதான் எங்க அம்மாக்கு நான் நைட் சாப்பாடு நான் கொடுத்தேன். விருதுநகர்ல இருந்து வந்து புத்துநோய்க்கு இதோட 2வது வட்டம் சாப்பாடு. பேஷண்ட் உள்ளவங்களுக்கு பாவம் வாங்கி கொடுக்குறோம், அவங்க நல்லபடியா கொடுக்குறாங்க. அதை தடுக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க. நாங்க 15-20 நாளா இருக்கோம். சாப்பாடு இருந்தோம், சாப்பாடு கொடுக்கறது நல்ல டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு சாப்பாடு. ஏன்னா இதை நம்பி மக்களுக்கு நிறைய உதவி வருது. பேஷண்ட் உள்ளவங்களுக்கு பாவம் வாங்கி கொடுக்குறோம், அதை கொடுக்க கூடாது. ரோட்ல வந்து கொடுங்கன்னா பேஷண்ட போட்டுட்டு நாங்க ரோட்டுக்கு வர முடியாது. உள்ளே வச்சு கொடுத்தாதானே அவங்க நல்லபடியா கொடுக்குறாங்க. அதை தடுக்கிறதுக்கு 4 பேர் இருக்காங்க. அதை நல்லபடியா அவங்க கொடுக்குறது. ஹோட்டல்காரங்க தான் தடுக்கிறாங்க. அம்மன் ஹோட்டல் தடுக்கிறாங்க, கொடுக்க கூடாது, எங்க வியாபாரம் பாதிக்குது அப்படின்றாங்க. இல்லையா அவங்க பொதுச்சாவே செய்யறாங்க. தடுக்கிறதுக்கு அவங்க தடுக்கிறாங்க. எங்கிட்ட கொடுத்தாங்க வியாபாரம் போகுது. வந்து 200 பேர் 1000 பேருக்கு ஒரு நாளைக்கு தர்றாங்க. பாவம் அதனால மக்களுக்கு ஏகப்பட்ட செலவு. 70 ரூபா கொடுத்து சாப்பாடு எப்படி வாங்க முடியும்? 70 ரூபா கொடுத்து சாப்பாடு எப்படி வாங்க முடியும்? 90 ரூபா விக்குது வெளிய. இதை வச்சுதான் எங்க அம்மாக்கு நான் நைட் சாப்பாடு நான் கொடுத்தேன். விருதுநகர்ல இருந்து வந்து புத்துநோய்க்கு இதோட 2வது வட்டம் சாப்பாடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.